சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். ராசிக்கு 12வது வீடு மீன ராசி. அறிவும் அழகோட ராசி, தைரியம் நிறைஞ்ச ஒரு அமைப்பு உடையது. குருவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்றது. மீன ராசி பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. குரு, சனி பகவான், புதன் பகவான் 3 நட்சத்திர பாதங்களை பலமா கொண்ட இந்த ஜாதக தன்மையுடைய இந்த மீன ராசி படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், வாதம் விவாதம் பண்ணக்கூடிய லா படிக்கக்கூடியவங்க சனி பரமாத்மாவுடைய நட்சத்திரத்துல, கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க, கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஒரு கட்ட காலம் வரைக்கும் தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாது. ஒரு 25-27 வயசு வரைக்கும். அதுக்கு மேல உச்ச நிலையில இருப்பீங்க. சொத்து பத்து நிறைஞ்சிருக்கும். பூர்வீக சொத்துக்கள் நிறைய இருக்கும். நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஃபினான்ஸ் கொடுக்கலாம், படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்படி காசு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக தன்மை உடையது இந்த மீனராசி. விலை உயர்ந்த காரு வாங்கலாம், பல இடங்கள் வாங்கலாம், நிலம் சொத்து பத்துகள் இருக்கக்கூடிய தன்மை உடையதும் இந்த மீனராசி. ஆன்மீக அனுகிரகத்துல ஸ்பிரிச்சுவல்ஸுங்களுக்கு உயிரா இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மீனராசி தான். அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலைகள் இருக்கக்கூடிய தன்மையும் இந்த மீனராசி தான். பொதுவா இந்த மீனராசியில பெண்களா இருந்தீங்கன்னா யோகம் உடையவங்களா இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய நேரங்காலத்துல ராசி பகவானுக்கு இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்கிறனால நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பெல்லாம் வரும். பல சேத்தனங்களுக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறைய வரும். கோயில் கட்டணும், கோயிலுக்கு தானம் பண்ணணும், தவம் பண்ணணும்னு ஆசைகள் இருக்கும் மீன ராசியில் இருக்க வேண்டியவங்க. பொதுவாக இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற நேரம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் பயப்படாதீங்க. 7.5 சனி ஆரம்பம்னு சொல்லுவாங்க. 2025 மாதம் 2025 தான் 7.5 சனி ஆரம்பம். ஆரம்பிக்கும் போது உச்சத்தில் கொடுக்கும். நிறைய காசு பணம் வரும். அதை கண்ணு முன்னு செலவு இல்லாமல் செலவு பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. கொஞ்சமாக எடுத்து ஆன்மீகத்துக்கு கொடுங்க, தானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, இப்படி தெளிவா இருங்க. பொதுவா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஆணா இருந்தீங்கன்னா உங்க மனைவி மக்கள் வழியில ஒரு பிரச்சனைகள் உண்டு. பெண்ணா இருந்தீங்கன்னா கணவன் வழியில ஒரு பிரச்சனைகள் உண்டு. அனுசரிச்சு போங்க, அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க. ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்குன்னா அது மீன ராசிக்காரங்களுக்கு தான். இருந்திருந்தாலும் மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. இப்படி இருந்து வந்தீங்கன்னா இந்த 2025 நீங்க ஈஸியா பீட் பண்ணிடுவீங்க. தெளிவான வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய ஒரு தன்மை. வீணான வாதம் விவாதங்கள்ல எதுவும் மாட்டிக்காம மண்ணுனால பெண்ணுனால பொண்ணுனால பிரச்சனை வராது. ஏன்னா குரு சனி புதன் பகவான் இந்த ஜாதகத்துல இருக்கு. உங்களுக்கு நகைகள் திருடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கார் வண்டி விலை உயர்ந்த கார் வாங்கினீங்கன்னா அதனால நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பில்டிங் கெட்டி விட்டீங்கன்னா அது விற்காதனால இழப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப மண்ணு பெண்ணு பொண்ணு. ஆண்கள் பெண்களுக்காக ஏன்று கட்ட பஞ்சாயத்தோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், ஒரு லீகல் பிரச்சனை வரும். உயிருக்கோ உடலுக்கோ உடைமைக்கோ பிரச்சனை வரும். இதுதான் 7.5 சனி. பயப்படாதீங்க, எதுலையும் தலையிடாதீங்க. தான் செய்யக்கூடிய வேலையில நல்ல ஒரு வேலை கிடைச்சி தெளிவா வாழுங்க. இப்படி வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 நல்ல ஒரு நேரமும் கூட. சொத்து பத்திருக்க வேண்டிய லீகல் பிரச்சனைகள், அக்கம் பக்கம் அங்காளி பங்காளியோடைய கெட்ட பார்வைகள், சொந்த மந்தம் சூனியம் வச்சிருந்தாலும் அதில் விட்டு விலகக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு. ஆனா 2021 பிறந்த ராகு கேது பெயர்ச்சி 2025 உங்களுக்கு ஏப்ரல் மாதம் ராசிக்கு 12வது வீட்டில் பயிற்சி ஆகுது.
அப்ப முன்னோரோ சொந்தமோ பந்தமோ தேவையில்லாத தொந்தரவு பண்ணியிருந்தாங்கன்னா அதோடைய வீரியம் உங்களுக்கு அதிகமாகும். தெளிவா சொல்றேன். உங்க வளர்ச்சிக்கு போராமப்பட்டு சூனியம் பண்ணியிருந்தாங்கன்னா, செய்வினை தோஷம் பண்ணியிருந்தாங்கன்னா அது வீரியமாகும், அது பிரச்சனையில வரும். அதனால காரு வண்டியில போகும்போது தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு தான் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு லாங் டிரைவ் போங்க. இந்த மீன ராசியில் இருக்க வேண்டிய டிரைவருங்க எல்லாமே தெளிவா இருங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்து தெளிவா வண்டி ஓட்டுங்க. உங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. வண்டியை தெய்வமா நினைச்சு கண்ணில் ஒத்திக்கிங்க. முடிஞ்சா 2 டயரையும் தொட்டி கண்ணில் ஒத்துங்க. விபத்துகள் எதுவும் ஏற்படாது. முன்னோரை நினைங்க. இப்படி முதல்ல பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2025 நல்ல ஒரு நிலைமையில வரலாம். கோபத்தினால குணத்தை இழப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்க, இல்லை காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, இல்லை ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசு இருக்கிற ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க கவனமா இருக்கணும். மதமுற்று மதம் மாறின பெண்ணுடைய தொடர்பு வந்தா மாட்டிக்குவீங்க. ஆண்கள் பெண்களும் மதமுற்று மதம் மாறின ஆண்களுடைய தொடர்பு வந்தா மாட்டிக்குவீங்க. 7.5 சனி நடக்குது. கல்யாணம் காட்சி பண்ணும் போது சாந்தி கொடுத்து தெளிவு பண்ணி கல்யாணம் காட்சி பண்ணுங்க. இல்லைன்னா உங்க கல்யாணம் பண்ணாலும் விரிசல் ஏற்பட்டுரும். மீன ராசியில் இருக்க வேண்டியவங்க கல்யாணம் காட்சி பண்றவங்க கவனமா செய்யுங்க. தான் முன்னோரை நினைச்சு குரு பகவானை நினைச்சு சனி பகவானை சொல்லி இந்த தெளிவான அமைப்பு கொடுங்கிட்டு வேண்டி சுபகாரியத்தை தலைவைங்க. 2.5 வருஷத்துக்கு நீங்க உச்சத்தில் இருப்பீங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு நீங்க யோகம் இருக்குது. எதுவும் தப்பு தண்டால மாட்டிக்காதீங்க. மாட்டினீங்கன்னா சிறைவாசம் போகக்கூடிய நேரமும் உங்களுக்கு தான் உண்டு. உங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சு போகக்கூடிய நேரமும் உண்டு. குலதெய்வத்தை வேண்டுங்க. சனி வரமாட்டான், அண்ணா எந்த குறையும் வரக்கூடாது, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டுங்க. அகமகிழ்ந்து வாழுவீங்க. அரசனை போல வாழுவீங்க. இந்த 12 ராசிக்காரங்களும் டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. கோயம்பேல இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போங்க. மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு போங்க. பொலிச்செல்லூர் இருக்க வேண்டிய சனி பரமாத்மா கோயிலுக்கு போனீங்கன்னா 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது, அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது, பாத சனி ஒன்றும் பண்ணாது, அர்த்தாஷ்டம சனி பகவானும் ஒன்றும் பண்ணாது. இப்படி முறையா இந்த கோயில்களுக்கு வழிபட்டு வாங்க. இந்த 4 கோயிலில் எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன். ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கிங்க. குறையில்லாமல் வாழுங்க. நிறைவாக அமைஞ்சு இந்த 2025 சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைச்சு 12 ராசிக்காரங்களும் மேன்மையாக அடைய எம்பெருமானுடைய அனுகிரகம், மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சூட்சமம் மட்டும் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. இந்த 12 ராசிக்காரங்களுமே காலையில் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு நம்ம வெளியே இருக்க வேண்டிய வெயில், அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர், நம்ம ரேடியேஷன் நம்ம தலைமையில படணும். அப்படியே வெளியே நடந்து வந்து அந்த புற ஊதா கதிர் நம்ம மேலே பட்டுச்சுன்னா பாடி ஆக்டிவேட் ஆகிடும். இப்படி நம்ம தெளிவான அமைப்புங்களை பக்குவம் பண்ணிக்கிட்டு வீட்டு வாசல் இருக்க வேண்டிய கோயில்களை தலைவணங்கிட்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை படி அவங்கவுங்க தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வேலையை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். சிவாய நம.